இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் மைசூர் போயிட்டு அடிக்கடிக்கு போவேன்னு சொல்ல பார்த்தீங்களா? இது பார்த்தா இப்போ மைசூர் தான் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஏதாவது தெரியல டிரைவர் லீவு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து காலையில ஃப்ளைட்டுக்கு போயிருக்கேன். இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஒரு டிரைவருக்கு வந்து பர்சனலா நான் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னென்ன ஆச்சு இந்த மாதிரி வந்து வரங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேலை செய்யறதே பிடிக்கலப்பா, இவங்க வந்து என்ன ஏது நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அவர் சொல்ற விஷயம் எல்லாம் வந்து உண்மையிலே சொல்றாங்க. கம்பெனிக்காரங்க வந்து காது கேட்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து ரெண்டாவது ஒரு விஷயங்க. உண்மையில வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் வலி எல்லாமே தெரியும். உண்மையிலே சொல்றேன். அதாவது வந்து டிரைவரோட வலி கஷ்டம் என்ன அப்படின்னா எனக்குமே தெரியும். சரிங்களா? எப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டி எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். அதனால வந்து எனக்கும் தெரியும், எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி வந்து தெரியும். ஆனா கம்பெனில இருக்கிறவங்களாகட்டும் வெளியே இருக்கிறவங்களோட பார்வையை வந்து எப்படி தெரியுங்களா, டிரைவர் வேலைன்றதெல்லாம் வந்து என்ன ஒரு ஈஸியான வேலை இல்லை. யார் வேணா செஞ்சுட்டு போயிடலாம், எப்படி வேணா பண்ணிட்டு போகலாம், இதுல போய் என்ன இது பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப இழிவுத்தனமா கேவலமா இப்படிதான் பேசுறாங்க, மரியாதை குறைவா பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உண்மையில சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பண்ணுவாங்க. ஒரு மிலிட்ரியில இருக்கிற ஒரு பார்டர்ல வேலை செய்யற ஒரு மிலிட்ரி ஆபீசரும் சரி டிரைவரும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான் தெரியுமா? படி வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி ஆபீசர் பார்டர்ல வேலை செய்யற அவங்கன்னா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வந்து காப்பாத்துறதுனா ரெண்டாவது படி வந்து டிரைவர் தான். நீங்க ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் வேலை செய்றீங்க, இல்ல ஒரு மிஷின்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயா நான் வேலை செய்யறேன், எனக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நான் மாசம் 1,00,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு எவ்வளவு சூப்பர்வைசர்ல இருந்து மேனேஜர்ல இருந்து ஓனர்ல இருந்து எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம், ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க போய் வீட்டுல போயிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையில சொல்ற டிரைவர் தொழில வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ன்றதே ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட்ன்றது எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. அவன் இந்த லாரி ஓட்டுற டிரைவருங்க எல்லாருமே எத்தனை நாடு விட்டு நாடுக்கு போறாங்க, எத்தனை ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு கிராஸ் பண்றாங்க, எல்லாமே இண்டிவிஜுவலா தனியா போறாங்க. அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்குங்களா? எவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா, காடுகள் இருக்க ஏரியா, அப்புறம் அதர் ஸ்டேட்ல வந்து லாங்குவேஜ் தெரியலன்னா அது ஒரு பிரச்சனை. இப்ப இதெல்லாம் அட்ரஸ் கேட்கும் போது வழிமறிச்சு வண்டி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு உயிருக்கே உசரமாக இல்லாத தொழில் மாதிரி இந்த தொழில் எல்லாம் வந்து உண்மையில சொல்றேன். எல்லாரும் புரிஞ்சுட்டு டிரைவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றதுதான் நான் வந்து இதுல வந்து ரொம்ப அடிப்படையா நான் சொல்றேன். நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அடுத்தபடி நம்ம வருவோமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலாம். அவங்களுக்கு ஈக்குவலாலாம் நீங்க எல்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விவசாயத்துல வந்து அரிசி போடுறாங்கன்னா அந்த அரிசி என்ன சும்மா போயிடுங்களா வேற ஊருக்கு? ஒரு உதாரணத்துக்கு வந்து வேற வேற பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போகுது. சரிங்களா? சென்னையில இருந்து பெங்களூருக்கு வருது. ஏதோ தக்காளி லோட காய் லோட எந்த லோடோ அதை யார் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டிரைவர் தான் எடுத்துட்டு போய் சேர்த்தாதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எல்லாருக்கும் வந்து தக்காளி ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், அரிசி ஆகட்டும் எல்லாமே சப்ளை. கம்பெனி மெட்டீரியல் ஆகட்டும், ரா மெட்டீரியல் ஆகட்டும், A to Z எல்லாமே அவங்களுக்கு தான் அந்த இடத்துல தான் சப்ளை இருக்கு. அப்போ டிரைவர் எந்த ஒரு டிரைவரும் நான் வண்டி எடுக்க முடியாது, என்னால பண்ண முடியாது, எங்களுக்கான இது மரியாதை கொடுத்தாதான், எங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா எல்லாருடைய வீட்லயும் அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, எந்த ஒரு பொருளுமே இருக்காது. ஒரு வீடு எந்த ஒரு இடத்துல இருந்து இருக்கிறவங்க கூட நகராதுங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி உத்தரவாதம் இல்லாத தொழில் இது. நம்ம கரெக்டா போனாலும் ஆப்போசிட்ல வரவன் கரெக்டா வருவானா? அவன் கரெக்டா அவனுமே கரெக்டா தான் இருப்பான். உதாரணத்துக்கு சொல்றேன், அவன் ஆப்போசிட்ல வரவன் தண்ணி அடிக்கல, நாம ஓட்டுறவங்களும் தண்ணி அடிக்கல அப்படின்னா அப்போ வந்து என்ன நினைக்குதுன்னா, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அந்த டென்ஷன்ல வண்டி எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து ஆப்போசிட்ல வந்து ஏத்திட்டான்னா அப்ப டிரைவரோட லைஃபே முடிஞ்சு இல்ல. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, டிரைவரோட இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். அவரு இப்ப டிரைவர் நான் கால் பண்ணி பேசினப்போ அவங்க நம்மளோட கஷ்டத்தை என்னன்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. அதனாலதான் நான் ரெஸ்ட் போட்டு நான் வந்துட்டேன்.
வாரத்துக்கு 15 நாளுக்கு நான் ரெஸ்ட் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில சொல்றேன், அவருடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எனக்கு புரியுது. நானும் அவரோட கம்பெனியை எடுத்து சொன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, நானா காசு கொடுத்து கேக்குறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அதனால எல்லாரும் அவங்களோட டிரைவர் கஷ்டத்தை புரிஞ்சு நடத்திக்கோங்கன்னா, எல்லா ஓனர்ஸும் இல்ல ஓன் கம் டிரைவரு இல்ல வேற என்ன கம்பெனில இறக்குனாலும் சரி, எங்க போனாலுமே கொஞ்சம் அவங்களையும் ஒரு இதா பொருட்டா மதிங்கன்னு தான் நான் சொல்றேன்.